Hey guys, welcome back. So இந்த ஒரு வீடியோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக இன்புட் டைப்ஸை வந்துட்டு முடிச்சிடலாம் as well as ஃபார்ம் டேக்கையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இன்புட் டேக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் இது வந்துட்டு நீங்கள் மேபி வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷனோ ஆர்எல்ஸ் வந்துட்டு சம்திங் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு காண்டாக்ட் ஃபார்மோ வாட் எவர் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய இன்புட் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு என்ன டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரைட் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்துட்டு இன்புட்டில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ நான் இதில் வந்துட்டு ஜஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரேக் டேக் வந்துட்டு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 2 ஆட்ரிபியூட் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ கால்ஸ் ரோஸ் அப்படின்றது ஹைட் அண்ட் விட்த்துக்காக. ஓகேவா? ஸோ நீங்கள் காலம் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா விட்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரோஸ் நீங்கள் ரோஸ் போட ரோஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ரோஸோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 8 கொடுக்கலாம் ரோஸ். ஸோ ரோ வந்துட்டு குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஹைட் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். இப்போ விட்த் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கால்ஸில் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துட்டு தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் கால்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்றது. ஓகேவா? ஹைட் அண்ட் விட்த்துக்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேராகிராஃப் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது வந்துட்டு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போஸ் டைப் பண்ண உங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரோலபிள் பார் வந்துட்டு சைடில் வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றதோட யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி வந்துட்டு நான் ஃபஸ்ட் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஒன்ஸ் பார்த்துடலாம் நம்ம. இன்புட் டைப் சப்மிட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன். ஓகேவா? ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் எதை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா சப்மிட் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். ஸோ நீங்கள் இதுக்குள்ள வேல்யூ அப்படின்றதுக்குள்ள என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பட்டனில் வந்துட்டு காட்டும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் காட்டினீங்க அப்படின்னா அவுட்புட்டில் பட்டனில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேவா? ஸோ மேபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்மிட் காட்டுதா. இப்போ நான் இதை வந்துட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன் அப்படின்னா பட்டன் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ ஈக்குவல் டு சைன் அப் இப்படி தான் கொடுக்கணுமா? நம்ம ஆல்ரெடி பட்டன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் வந்துட்டு சைன் அப் அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கக்கூடாதா? யா அஃப்கோர்ஸ் நீங்கள் அது கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். பட் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நார்மல் பட்டனுக்கும் இந்த இன்புட் டைப் சப்மிட் அப்படின்றதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. பேக்கெண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூக்குள்ளே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூவில் இந்த சைன் அப் அப்படின்றது போட்டிருக்கிறது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபார்மில் சப்மிட் பண்ணல இது வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வச்சு பேக்கெண்டில் டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணல சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துட்டு நடக்கும். அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் சப்மிட் போடுறோம். சப்போஸ் நீங்கள் இன்புட் டைப் சப்மிட் போடாமல் பட்டன் தான் போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதுக்குள்ளே வேல்யூ ஈக்குவல் டு சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் சப்மிட். ஓகேவா? ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்பில் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் வந்துட்டு சப்போஸ் டைப் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்கள் நான் இதில் வந்துட்டு சம்திங் வந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சூஸ் பண்ணிட்டேன்.
பட் எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மிஸ்டேக்காக இருக்குது. நான் வந்துட்டு திடீர்னு டீட்டெயில்ஸ் மாற்றணும். அப்போ என்னால் நெட் கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெட் கனெக்ஷன் இல்லை சம்திங் வாட்டெவர் ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெப்சைட் வந்துட்டு ரீலோட் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு சினாரியோன்னு வச்சுக்கோங்க. அப்போது வெப்சைட்டை ரீலோடே பண்ணாமல் இந்த ஒரு டேட்டாவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ரீசெட் பட்டன். இதை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆயிடும்னா பாருங்கள், நான் இதுக்குள்ளே வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன் கண்டென்ட் வந்துட்டு ஓகேவா. ஸோ இப்படி கண்டென்ட் வந்துட்டு நான் டைப் பண்ணிவிட்டு இந்த ரீசெட் பட்டன் கொடுத்தேன்னா என்ன ஆகிடும்னா என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுவே என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணி கொடுத்துரும். வித்தவுட் ரெஃப்ரெஷிங் த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் என்ன பண்ணிடும், இந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இதுக்காக தான் இந்த ரீசெட் பட்டன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இன்புட் டைப் ரீசெட் அப்படின்றது. ஓகேவா, ஃபைன். இப்போது இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் முடிஞ்சிச்சு. HTML ஃபார்ம் டேக்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைன் அப் சப்மிட் பண்ணல. ஓகேவா. ஸோ சப்மிட் பண்ணல எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வெப்சைட் வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் ஆகுது. பட் இதில் வந்துட்டு எந்த ஒரு கண்டென்ட்மே நான் டைப் பண்ணலை. ஓகேவா. ஸோ பேக்கெண்டில் நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்மே டைப் பண்ணாமல் ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணும். அப்படி ஸ்டோர் பண்ணுறது லிட்ரலி நமக்கு வந்துட்டு வேஸ்ட்டு தான். கரெக்டாக நமக்கு ஸ்பேஸ் தான் வந்துட்டு என்னவாகும் அப்படின்னா இதுவாகிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ஃபீல்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட், ஸோ அந்த ஃபீல்டு வந்துட்டு எம்டியாக இருக்கக்கூடாது. எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணாது அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் ஆகாது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்வயர்டு அப்படின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட். இப்போ பாருங்கள், நான் இன்புட் டைப் டெக்ஸ்ட் அதாவது நேம் அந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டுட்டு ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் என்ன காமிக்குது, ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டு. அதாவது நேம் அப்படின்றது ரெக்வயர்டு, அது வந்துட்டு மஸ்ட் ரெக்வயர்டு. நீங்கள் வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சப்மிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா சப்மிட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் மினிமம் வேணுமோ அந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ரெக்வயர்டு ஆட்ரிபியூட் வந்துட்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம லேபிள் வந்துட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி சப்போஸ் எனக்கு வந்துட்டு லேபிள் வைக்காமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் லேபிள் வந்துட்டு எதுவும் வந்துட்டு வச்சுருக்க மாட்டேன். இந்த மாதிரி லேபிள்ஸ் எதுவுமே வந்துட்டு வச்சுருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா நேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறீங்கன்னா அந்த நேம் அப்படின்றது வந்துட்டு மறைஞ்சிடும். ஓகேவா. ஸோ இதிலே காட்டுது பார்த்தீங்களா, இந்த இன்புட் பாக்ஸுக்குள்ளேயே லேபிள் வந்துட்டு காட்டுது. இது வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஆட்ரிபியூட் தான். இதுக்குள்ளே போயிட்டு என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்குறீங்க அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் a minute. ஸோ அந்த இன்புட் பாக்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லேபிள் காட்டும் என்ன டைப் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் தனியாக லேபிள் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இதுலேயே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த நேம், அந்த என்டர் யுவர் நேம் அப்படின்ற டெக்ஸ்ட் மறைஞ்சிடும். எந்த வேர்டுமே நீங்கள் டைப் பண்ணல அப்படின்னா அந்த இது வந்துட்டு ஷோ ஆகும். ஓகேவா. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா இந்த பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதாக ஃப்ளூயன்ட் அப்படின்னா நீங்கள் லேபிளும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன் கைஸ். ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்புட் டைப்ஸ் வந்துட்டு முடியுது. அதாவது இன்புட் எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் லென்த் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ். நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, மேக்ஸிமம் லென்த் மினிமம் லென்த். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில், மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு
ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது நான் கூகுள்லேருந்து தான் எடுத்தேன். நீங்கள் கூகுளில் HTML ஃபார்ம்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே இந்த இமேஜ் வரும். இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்துட்டு கிரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த HTML ஃபார்ம் சப்மிட் பண்ணல எப்படி வந்துட்டு பேக்எண்டுக்கு டேட்டாஸ் எல்லாம் போகும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். பை பை.